எல்லோரும் மானுட நேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழன் உயிர்மை நேயம் பேசினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மாண்பு கண்ட மக்கள் தமிழர்கள் என்பதை சொல் தமிழா சொல், நிமிர்ந்து சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறான் வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றவன் நம் முன்னவன். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. எல்லா உயிர்களையும் நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். அவன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று இரு கரமும் விரித்து உலக மக்களை ஆரத்தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நீ ஒரு பேரன்புக்காரன், பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தின் முதல் மொழி உன் மொழி தமிழ் என்ற சொல்லை உறக்க சொல். சொல் தமிழா சொல். அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே 20 விழுக்காட்டு சொற்களை நம் தமிழ் கடன் கொடுத்திருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி ஒரே மொழி உலகிலே உன்மொழி என் மொழி தமிழ். எல்லா மொழிகளிலும் இது மைக்குதான், நம்முடைய மொழியிலே இது ஒளி வாங்கி. எல்லா மொழியிலும் இது ஸ்பீக்கர், நம்முடைய மொழியிலே ஒளி பெருக்கி. எல்லா மொழியிலும் இது லைட், நம்முடைய மொழியிலே இது விளக்கு. எல்லா மொழியிலும் அது சேர், நமக்கு நாற்காலி. எல்லா மொழியிலும் அது லேப்டாப், நமக்கு மடிக்கணினி. எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது நம்முயிர் தமிழ் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும்.